வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, வியாபார வசியமை. இந்த வியாபார வசியமை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு குடுக்கல் வாங்கல் தொழில், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணுறவங்க, இந்த மாரி நபர்கள் வந்து இந்த மைய தாராளமாக பயன்படுத்தலாம். வெற்றி வந்து பலவிதமா வரும். சரிங்களா? ஏன்னா அனுபவத்தில சொல்றேன். இந்த அதிகப்படியான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான் அந்த மையம் நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா? இத வந்து நீங்களே செய்ற மாரி ஒரு மூலிகை முறையில நான் சொல்றேன். சரிங்களா? மூலிகை மட்டும் இருந்தா போதும். இந்த மைய நீங்களே தாராளமாக செய்யலாம். இதுக்கு வந்து இந்த மந்திரம் 10,008 உரு இந்த மந்திரம் மட்டும் சொன்னீங்கன்னா, இந்த மயிருக்கு வந்து உயிர் பெறும். இத நீங்க தாராளமாக வச்சுட்டு போலாம். அதுக்கான சிறு சிறு விதிமுறைகளும் இருக்கு. நான் அதையும் சொல்றேன். இத நீங்க எளிமையா பண்ணி பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? இதுக்கு என்ன அப்புட்ன்னா, தும்பை வேரு, கருந்துளசி வேரு, வில்வ வேரு, தொட்டால் வாடி வேரு. சரிங்களா? இது எல்லாமே காப்பு கட்டி சாம்பிராணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 மூலிகை வேர் மட்டும் இருந்தா போதும். சரிங்களா? இத விட புனுகு, கோரோஜன, சந்தன அர்த்தர், கஸ்தூரி சரிங்களா? இதுவும் நீங்க சேர்த்துக்கோங்க. இத சேர்த்துட்டு நல்லா அரைங்க. சரிங்களா? நல்லா மை பக்குவத்துக்கு நீங்க நல்லா அரைக்கணும். அரைச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு பௌர்ணமி நாள் சரிங்களா? ஒரு பௌர்ணமி நாள்ல நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த 10,008 உரு மட்டும் குடுங்க. 10,008 உரு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இந்த மையானது வந்து உயிர் பெறும். சரிங்களா? நீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்ககிட்ட வட்டிக்கு குடுத்துருக்கீங்க, அவன்கிட்ட காசு வாங்க போனோம் அப்புட்னாலும், உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நல்லா மனசார வேண்டிட்டு, இந்த மைய நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு அந்த விஷயம் அப்படியே நடக்கும். இதே நீங்க குடுக்கல் வாங்கல் தொழில் பண்றீங்க அப்புட்னாலும் நல்லாயிருக்கும். இந்த ரியல் எஸ்டேட்ட லேண்ட் விற்க போறாங்க. இந்த இடம் முடியணும் அப்புட்ன்ட்டு பேசுனீங்கன்னா, அவங்களுக்கான கமிஷன் இந்த காசும் உங்களுக்கு அப்படியே தட்டாம குடுப்பாங்க. சரிங்களா? இந்த மை வந்து உங்க நெத்தியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த வித்தை விளையாடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்கள விட்டு நவுந்துட்டீங்கன்னா, இந்த வித்தை அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிச்சுரும் உங்ககிட்ட. சரிங்களா? ஒரு ஒரு மாரி ஆள் ஒரு ஒரு மாரி நடுக்கத்திலேயே இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட பேசும்போது, நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு, "சரி, சரி" அப்டின்ட்டு தலையாட்டிட்டு, நீங்க கேட்கறத அப்படியே தட்டாம கையில குடுக்குறதுல தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு, ஆ இத வச்சு தான் இந்த 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 வியாபார விஷயங்கள் வந்து விளையாடும். சரிங்களா? 2வது வந்து என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, இந்த மைக்கு வந்து சுவடியில இருக்கு. தாய்ப்பால் வந்து ஒரு 3 சொட்டு விட்டோம்னா, இந்த மை வந்து ரொம்ப அபரிவிதமா அபார சக்தியோட இருக்கும். சரிங்களா? ஏன்னா, அது வந்து எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, இப்போதைக்கு அது நடைமுறை பண்ண முடியாது இந்த மைக்கு. சரிங்களா? சொல்றேன். சரிங்களா? சில பேர் நபர்கள் முடியுங்கிற பட்சத்தில இந்த மாரி பண்ணுங்க. முடியாத முடியாத நண்பர்கள் வந்து இத பண்ணாதீங்க. தாராளமா நான் மீதி இருக்க சொன்ன முறையே நீங்க பண்ணுங்க. 100க்கு 100% வேலை செய்யும். சரிங்களா? இந்த மைய வந்து எக்காரணத்த கொண்டும் உங்க கையே படக்கூடாது. சரிங்களா? உங்க கையே நீங்க படக்கூடாது. நீங்க வந்து தொழிலுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்புட்ன்னா, இந்த மை வந்து நீங்க வச்சிருக்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா? அங்க வைங்க. அப்படி இல்லன்னா, கண் இமையில வைங்க. இந்த பெண்கள் வந்து கண்ணுக்கு மை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கண்ணுக்கு கீழ. அந்த அப்படியே ரொம்ப மெலிசா வைங்க. சரிங்களா? இந்த மைய நீங்க வச்ச உடனே கண்ணு வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்ல எரிச்சல் இருக்கும். கண்ணீரா வரும். அத கண்டு எதுவும் பயப்பட வேண்டாம். அப்பதான் மை நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிக்கிச்சுன்னா, நல்லா ஆள மயக்கும். சரிங்களா? அப்படியே பார்க்கும் உங்க கண்ணே ஒரு மாரி கவர்ச்சியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில பிருவத்தில வச்சுக்கோங்க. ஆனா, இந்த நீங்க மை வச்சிருக்கீங்க. உங்க உங்க உங்களோட முகத்தில இந்த மை இருக்கு அப்படிங்கிறது ஒரு நபருக்கு தெரிஞ்சாவே இந்த மையானது வேலை செய்யாது. சரிங்களா? ஏன்னா ரொம்ப பவரா தொழில் விஷயம் எல்லாமே இந்த மை பண்ணும். சரிங்களா? இத நீங்க ஒருத்தர் மேல தனிப்பட்ட முறையில எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மைய வந்து ஒரு மிளகு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இத எடுத்துட்டு உங்க ஆள்காட்டி விரல் சொட்டு ரத்தம், ஒரு 3 சொட்டு ரத்தத்த கலந்து வெத்தலையில ஒரு மிளகு சைஸ்ல அந்த மைய எடுத்துட்டு, உங்க ரத்தத்த ஒரு 3 சொட்டு விடுங்க. விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே மந்திரத்த ஒரு 1008 உரு சரிங்களா? அந்த நபர நெனச்சுட்டு ஒரு 1008 உரு குடுத்துட்டு, அவரோட உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதியில தடவுங்க. சரிங்களா? தடவிட்டீங்கன்னா,
நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கேட்குற காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போவார். இந்த மாதிரி இது வந்து ஒரு 5 நாளுக்கு இருக்கும் அவர் மேலே. சரிங்களா? நெத்தியில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்குறப்ப மட்டும்தான். இதே வந்து உங்கள் ரத்தத்தை கலந்து அவங்க மேலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 நாள் வந்து வசியங்கிறது நல்லா விளையாடும், வியாபார விஷயம். சரிங்களா? மீதி எதுவும் பண்ணாது. நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். சில பேர் நினைப்பாங்க மையினாவே இந்த பெண் வசியம், மோகனம் இதுதான் நினைப்பாங்க. அப்போல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட மைகள் இருக்குது. தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுறது கூட மைகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து வியாபாரம், பணம் நல்லா புழங்குறதுக்கான மை இது. இது தாராளமாக நீங்கள் பிரத்யேகமாக நிறையா பேருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிற நபர்கள் கூட நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வாங்காத பட்சத்தில் நீங்களே இதை செஞ்சு பயன் பெறலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.